Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஓல்ட் கிளாக் வச்சு நான் ஒரு ரீயூஸ் ஐடியா தான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்லேயும் ஓல்ட் கிளாக் இருந்தால் தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் ஒர்க்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ட்காசாட்டா. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். இந்த கிளாக்கோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அந்த ஒயிட் ஷீட்டில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் எது எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரஃப்பாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு பாண்ட் மாதிரியும், அந்த பாண்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு போட் இருக்குது, அந்த போட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் லீவ்ஸு, அதுக்கப்புறம் தாமரை இலை, ஃபிஷ் அதெல்லாம் இருக்க மாதிரி சும்மா ஒரு ரஃப் பிளான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வரைஞ்ச ஒரு ட்ராயிங்கையும் 3D ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம போட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி காஃபி ஸ்டிரர் ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அது நான் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை ஸ்டிக்ஸ் வச்சா போட்டோட பேஸ் ரெடி பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வரைஞ்ச ட்ராயிங்க்கு எனக்கு ஒரு 6 to 7 ஸ்டிக்ஸ் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பரில் நம்ம எடுத்து வச்ச ஸ்டிக்ஸ் எல்லாம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு போட்டோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டோட ஃப்ரேம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்ஸை தண்ணியில் போட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். நம்ம போட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைச்சி அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட ஒரு எண்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த போட்டோட லெங்க்த்தை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். போட்டோட ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச பேஸில் இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு போட்டோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே அந்த ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு அகெயின் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம க்யூட்டான போட்டு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கேர்ள் ரெடி பண்ணிக்கலாம். அதே கேர்ள் நான் இன்னொரு பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். இதில் நான் மோல்டட் யூஸ் பண்ணி 3D மாடல் மாதிரி செய்ய போகிறேன். மோல்டட்டில் நம்மளுக்கு ரெசின் ஹார்டன்னு 2 பேக்கெட் இருக்கும். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே திலகம் ஷேப் மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அமுக்கிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கைக்கு இந்த மாதிரி லாங் த்ரெட் மாதிரி உருட்டிட்டு இப்படி வச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 கால் ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பாடி செஞ்சு ஒட்டிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்து கழுத்து போர்ஷன், கை அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹேருமே நீளமாக செஞ்சு ஒட்டியிருக்கேன். நம்ம கேர்ள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் பூனைக்குட்டியும் நான் அதே கிளேயில் ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் பாண்டில் இருக்க லீவ்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் நான் ரவுண்டாக லீவ் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச லீஃப் ஒரு சைட் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் அயன் பாக்ஸ், ஹேர் ஸ்ட்ரைட்னர், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சீலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா காற்று போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்க முடியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பி யூஸ் பண்ணி நல்லா ஈவனாக எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறதுனால இது ஒரு மாதிரி இப்படி கேர்லியாக மடியும். ஹீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச ஐட்டம்லாம் உள்ளே அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி. இந்த கிளாக்கோட ஃப்ரேம், கிளாஸ் இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. அண்ட் ஸ்க்ரூஸும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதையுமே எடுத்து பத்திரமா வச்சுடுங்க. கிளாக்கோட பேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்டட் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் ஜெஸ்ஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களோட கிளாக்கில் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கருக்கு மேலேயே வந்து ஒயிட் ஜெஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது இப்போ காயிட்டும். மீன்வைல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஐட்டம்க்குலாம் கலர் பண்ணிக்கலாம். போட்டுக்கு வந்து நான் லைட் ப்ரௌன் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கிரேப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுவோம்ல, அந்த காம்பு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. எனக்கு என்ன மெஷர்மெண்ட்டுக்கு வேணுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் ப்ரௌன் பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ப்ளெயினாக கூட விடுறதுனா விடலாம். நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்ச கேர்ளுக்கும் கலர் பண்ணிக்கிறேன். ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் ட்ரெஸ்க்கு ரெட் கலர், ஹேருக்கு ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். அந்த பூனைக்குட்டிக்கு வந்து ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் போட்டுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்க இடத்துக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இந்த கிரேப்ஸோட காம்பு இருக்குல்ல, அதில் நான் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த குட்டி குட்டி பீட்ஸை வந்து அதில் ஒட்ட போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு பிளான்ட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சதெல்லாம் ஒரு ஓரமாக காய வச்சிடலாம். மீன்வைல் இப்போ நம்ம பாண்டுக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டீல் ப்ளூ போட்டேன், ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கோபால்ட் ப்ளூ போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கொஞ்சோண்டு இடம் வந்து லேண்டுக்காக விட்டு வச்சுருந்தேன். அந்த இடத்துல க்ரீன் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லேண்டுக்கு வந்து நான் இந்த கிராஸ் மாதிரி இருக்கிற ஃபோம் ஷீட் வந்து ஒட்ட போகிறேன். நம்ம கிளாக்கோட அந்த கிளாஸ் பீஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் இங்கே அப்படியே அவுட்லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச ஐட்டம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து ஃப்ளவர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி லீவ்ஸ், போலன்ஸ் இதெல்லாம் வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா தெர்மோகோல் பால்ஸ், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதில் வைக்கிறதுக்கான ஃப்ளவர்ஸ். பட் இதை நான் யூஸே பண்ணல, இது வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா நீங்களே வந்து பேப்பரில் ஃப்ளவர்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த தெர்மோகோல் பால் கூட நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி சென்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் டேங்க்கில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ஹேங்கிங்ஸ், இது வந்து ஃபிஷ் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பூச்சி ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை கட் பண்ணிக்கலாம் சிசர்ஸ் யூஸ் பண்ணி.
அந்த குட்டி குட்டி ஃபிஷ்க்கு பூச்சிக்கலாம் கூட நான் கலர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த கிராஸ் போர்ஷன் வந்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்ச போட்டை வந்து லேண்ட் போர்ஷனில் வச்சா கிளாஸ் க்ளோஸ் பண்ண முடியுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் ரீபொசிஷன் பண்ணிக்கிறேன். பூனைக்குட்டியும் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பொசிஷன் ஓகே ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த கேர்லையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த லோட்டஸ் லீவ்ஸ்லாம் செஞ்சு வச்சோம்ல, அது எல்லாமே நம்ம ரேண்டமாக ஸ்டிக் பண்ணிக்கலாம் அங்கங்கே. முன்னாடியே காமிச்சேன்ல அந்த ஃப்ளவர்ஸுமே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸையும் ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ், அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த கிரேப்ஸோட காம்பு, இதெல்லாமே நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். தெர்மோகால் பால்ஸையுமே நான் அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மேலே இப்போ நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிளாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, அதனால் காலின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேஸ் வச்சு பாருங்கள், அப்போ தான் எங்கே அழுக்கு இருக்குன்னு தெரியும். அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்படியே கூடவே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நல்ல ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.